ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி சீஸ் ஸ்டஃபிங் மஷ்ரூம் கபாப் செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைவ் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் வந்துட்டு ஆஸ் பர் டேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி திக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், லிக்விடாக இருக்கக்கூடாது. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி திக்காக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு மஷ்ரூமை ஸ்டஃப் பண்ணல, அதுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டெம்மை வந்துட்டு எடுத்துகிட்டு வேறு மஷ்ரூம் வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெம் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் மோசரல்லா சீஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சால்ட்டு அப்புறமா சில்லி பவுடர் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சீஸ் வந்துட்டு நல்லா வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வரப்போ நம்ம வந்துட்டு இதில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூமில். வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மஷ்ரூமை எடுத்து இதில் வச்சுக்கலாம். டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீஸியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு ஷேர் பண்ணிவிடுங்க.